திட்டங்களை தீட்டி அவைகளை மாற்றிக்கொண்டே இருந்தால் என்றைக்கு சென்று சேர்வது, என்றைக்கு புகழின் உச்சிக்கு போவது? ஆகவே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வசதியும் வாய்ப்புகளும் கனவுகளை கொன்றுவிடும். ஆகவே அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து முன்னேறுகிறீர்களோ அத்தனையும் உங்களுடைய அடித்தளமாக அமைந்துவிடும். செய்வதை சிறப்பாகவும் திருந்தவும் செய்தால் வெற்றி நிச்சயம். எதை சாதிக்க வேண்டும் என்ற இலக்கு மிக மிக அவசியம். எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அதை நோக்கியே இருக்க வேண்டும். ஒருவன் இப்படி போக வேண்டும், பிறகு அப்படி மாற்றி மாற்றி செய்து கொண்டிருந்தால் இலக்கை அடைய முடியாது. எதற்காக, யாருக்காக, ஏன் போராடுகிறேன், ஏன் பணியாற்றுகிறேன் என்பதற்கு விடைகள் கண்டு அதை சரியான முறையில் செயல்படுத்தும் பொழுது நீங்கள் தலைவனாவதற்கு தகுதிகள் கூடிக்கொண்டே போகின்றன. உறக்கத்தில் வரும் கனவுகள் வேறு, நனவுலகில் வரும் கனவுகள் வேறு. உறக்கத்தில் வரும் கனவுகள் காணாமல் போய் விடுகின்றன. நனவுலகில் நனவுலகில் காணப்படும் கனவுகள் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால், இதைத்தானே அந்த பெரியவர் சொன்னார், அப்துல் கலாம் ஐயா, கனவு காணுங்கள் என்று. அந்த கனவுகளை கண்டீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் எல்லைக்கோட்டை வரையறுத்து எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது இந்த கூர்மை, என்ன சாதிக்கப் போகிறோம் என்ற கூர்மையோ அல்லது அந்த கனவுகளோ எல்லோரிடத்திலும் இல்லை. அதை நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு தனி பாணியில் செல்வீர்கள். அது எல்லோராலும் பார்க்கப்படும். இலக்கை அடைவதை எண்ணி மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமே தவிர, ஆஹா இப்படி செய்தோம் போய்விட்டது என்று வருத்தப்படுவதில் எந்த விதமான பயனும் இல்லை. தொடர்ந்து பயிற்சி பயிற்சி முயற்சி முயற்சி என்று செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதே வழியில் பயணம் செய்தால் சாதனை பட்டாம்பூச்சி தோளில் வந்து தானாக அமர்ந்துவிடும். அதன் பிறகு திரும்பி பார்ப்போ நான் சாதனை செய்திருக்கிறேனா என்பதை கூட தெரியாமல் சாதிக்கும் அளவுக்கு உங்களை அது கூட்டிச் செல்லும். உடனிருப்பவர்கள் செயல்பாடுகள், எண்ணங்கள் ஆகியன வழிமாற்றம் காட்டும். அதை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. வழிமாற்றம் காட்டும் செயல்கள் அல்லது அதை போன்ற உத்திகள் நமக்கு தேவையில்லை. அதை துடைத்து போட்டு விட வேண்டும். ஏனென்றால் வழி மாறுவது என்பது இதுவரை வந்ததிலிருந்து மாறிச் செல்வது தேவையே இல்லை. புத்திசாலிகள் இல்லை என்றால் இவ்வளவு தூரம் நினைவில்லாமல் பயணிக்கிறோமே என்று 2 மடங்கு அதை பற்றி கனவு கண்டு செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள்.